ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளே ஒரு நியூவான ஓடிடி பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் தடக். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, கூடவே பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ சேஞ்ச் ஆன மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ ஹாட்ஸ்டாரை எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தடக் அப்படிங்கிற நியூவான ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஜியோ ஹாட்ஸ்டாருக்குள்ள இல்லாத சில பல வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஆல்சோ பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா சில பல ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி இருந்த யூஏஏ தான், ஆனால் இப்போ சென்டரில் ஜியோ ஹாட்ஸ்டாரோட லோகோ வந்து ரொம்ப திக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். சஜஷன் ஆப்ஷன், சர்ச்சபிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஆனால் யூஏஏ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் மாறும் இல்லையா, அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ப்ளஸ் தடக் அப்படிங்கிற இந்த நியூவான ஓடிடி பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6லேருந்து 8 வெப் சீரிஸ் வரைக்கும் தான் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுவும் வேர்சடைலான லாங்குவேஜ்குள்ளே தான் இருக்குது, இன்க்ளூடிங் தமிழ். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இது ஒரு வகையான மினி வெப் சீரிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போல் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாமே ஃபுல் வியூ இல்லாமல், அதாவது ஹரிசான்டலாக இல்லாமல் வெர்டிகல் வியூலேயே பார்த்தீங்கன்னா சில ஹைலைட்டடான திங்ஸ் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இதை வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மோஸ்ட்லி அது வந்து நார்மலாக ஜியோ ஹாட்ஸ்டார்க்குள்ளே இருக்குது. கூடவே பார்க்கும்போது இங்கே பிளேபிள் முக்கியமான திங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்குது. கூடவே தடக் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் லோகோ சேஞ்ச் ஆகுது. ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கும் போது அது ஒரு லோகோ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த தடக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீனேஜர்ஸ் அடல்ட்ஸுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் சாட் ஜிபிடியை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து சாட் ஜிபிடியோட ஆப்குள்ளே ரீடைரக்ட் ஆகி போகிற மாதிரி இருந்தது. இப்போது லாகின் பண்ணாமே சாட் ஜிபிடியோட பேசிக்கான சர்ச்சிங் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார்க்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவிஸ் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டமில் இருக்க சாட் ஜிபிடியோட சர்ச் ஆப்ஷனில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் தமிழில் சர்ச் பண்ணும்போது எனக்கு சரியாக வந்து ஆப்டிமைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அது உண்மை தான். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 வேர்ட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலிமா, உதாரணத்துக்கு ஃபீல் குட் மூவிஸ் ஆகட்டும், பெஸ்ட் அனிமீஸு, ஸோ இது போல் விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கான பெஸ்ட்டான மூவிஸை ஜியோ ஹாட்ஸ்டாருக்குள்ளே இந்த எடுத்தே நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் இன்கார்பரேஷன் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. 2வது பாகம் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் மொதல் பாகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் லைவ் ஆக்ஷன் மூவிஸ் ஆகட்டும், இது போல் பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு 2 வேர்ட்ஸில் உங்களால் சர்ச் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தமிழும் சீக்கிரமாக ஆப்டிமைஸ் ஆயிரும், ஆனால் அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு சொல்லலாம். மேபி ஹிந்தியில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே தானே ரொம்பவே ஃபெமிலியராக இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சர்ச்சுக்கும் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட லோகோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வரல. வந்தால் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாக எனக்கட்டும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.